இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன தான் நினச்சிட்டு இருக்காரு இந்த மாமா அப்படிங்கிறது தெரில. அவர் நிஜமாகவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெகுளியான ஒரு மனுஷனாக தான் இருப்பார் போல் இந்த ப்ரௌன் மணி. ஸோ அவரை கூப்பிட்டு அவரை நடிக்க வச்சா அவர் நிஜமாக இது ஏதோ நடிப்பு தான் போல் அப்படின்னு இன்னமும் நம்பிட்டு இருக்காரு. இந்த குடும்பத்தில் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் தோணலை. இது ஆடிஷன் இப்படி தான் நடிக்கலாம் வைப்பாங்க போல், மணிரத்னம் வரப்போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டு தான் அவர் கேரக்டரில் இருக்க ட்ரை பண்ணாலும் சில இடங்களில் அவருக்கு இப்போ வசனம்லாம் கற்றுக் கொடுக்குறது இல்லைல்ல, அதனால இவருக்கு என்ன ஆகிடுது, எல்லாமே வெளில போட்டுன்னு உளர ஆரம்பிச்சிடாரு. அதுலேயும் முக்கியமாக இப்போ என்ன கையில் இளநீ வச்சதுனால இளநீ கடைக்காரனா, கத்தி வச்சா கசாப்பு கடைக்காரரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லையே, அப்படிலாம் அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தெரியுமா அப்படின்னு கேட்குற ஆரம்பிச்சு இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் உளர ஆரம்பிச்சிட்டார். வீசாவுக்கு பீஸாங்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி எவ்வளவோ சமாளித்து பார்த்தாலும் அவர் இதுதான் அந்த குடிகார முத்துவா அப்படின்னு வேற கேட்டுறாரு வேறு. அதுலேயும் கடும் கோபமாயிட்டார் முத்து இந்த ஆளோட உண்மையெல்லாம் வர வைக்கணும், இந்த பார்வல் அம்மாவை பற்றி எல்லா உண்மையும் தெரிய வைக்கணுங்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான கேள்வியான என்னென்ன பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்குது, என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஆக்சுவலாக யார், உங்கள் கம்பெனி பேர் என்ன அப்படிங்கிற கேள்வி இது வரைக்கும் யாருமே கேட்கல. இதுக்கு நடுவில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்காருக்கு. இப்போ ரோஹிணி போய் தயவு செஞ்சு வாயை மூடிட்டு பாப்பான்லாம் சொல்லாத, அமைதியாரியான்னு அவர்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் அவரால் அப்படி இருக்க முடியல. எல்லாரும் சேர்ந்து காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க. லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து காய்கறி நறுக்கிறாங்க. பொங்கல் பானை வேலைகளை ரெடி பண்ணுற வேலையெல்லாம் மீனாக பார்க்குறாங்க. காய்கறி நறுக்க முடியாது அப்படின்னு ஸ்ருதி வேற கடுப்பாக இருக்காங்க. அவங்களுக்கு கத்தி வேற பறந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கருவேப்பிலையை உரிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அண்ணாமலை வேறு ஹெல்ப் பண்ணி அவர் தேங்காய் துருவுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ மெதுவாக காய்கறி நறுக்குனா எப்படி, நான் நறுக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு உட்காந்து ப்ரௌன் பண்ணி கரன்னு அவர் நறுக்கிற வேகத்தையும் அவர் பண்ணுற லாபகத்தையும் அந்த கத்தியை சாணம் பிடிக்காது அப்படின்னு சொன்னதையும் இதெல்லாம் கேட்டு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக டவுட் வந்துருச்சு. இவர் ஒரிஜினலாக மலேசியா மாதிரி தெரிலையே, இவர் எங்கேயோ காய்கறி மார்க்கெட்டில் கறி மார்க்கெட்டில் இருக்கணும், இல்லை சமையல்காரராக இருக்கணும் போலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, உண்மையிலே குடிக்க வச்சு உண்மைகளை வாங்க போகிறாங்களா, பொங்கல் முடிகிறதுக்குள்ளார சம்பவம் நடக்குமாங்க பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுச்சு இன்னைக்கு எபிசோட பத்திங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன தான் நினச்சிட்டு இருக்காரு இந்த மாமா அப்படிங்கிறது தெரியல.